வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம். வியாசர் விருந்து. பாண்டவர்கள் வனம் செல்ல புறப்பட்டார்கள். நகர வீதிகளில் ஜனக்கூட்டத்தின் நெருக்கடி நடக்க இடமில்லாமல் இருந்தது. மாளிகைகளிலும் தேவாலயங்களின் கோபுரங்களின் மேலும் மரங்கள் மேலும் ஜனங்கள் ஏறி உட்கார்ந்து பார்த்தார்கள். ஸ்திரீகள் உப்பரிகைகளிலும் பலகணிகள் வழியாகவும் பார்த்து கொண்டிருந்தார்கள். குடையுடனும் வாத்தியத்துடனும் பவனி செல்ல வேண்டிய தர்மபுத்திரன் மர உரியும் தோலும் உடுத்துக்கொண்டு கால்நடையாக வனம் சென்றதை பார்த்து நகரத்து ஜனங்கள் எல்லோரும் கண்ணீர் சொரிந்தனர். திருதராஷ்டிரன் விதுரனுக்கு சொல்லி அனுப்பினான். விதுரா, பாண்டுபுத்திரர்களும் திரௌபதியும் எப்படி செல்கின்றனர்? கண்ணால் பார்த்து தெரிந்து கொள்ள இயலாதவனுக்கு நீ சொல்ல வேண்டும் என்று கேட்டான். குந்தி புத்திரனான யுதிஷ்டிரன் துணியினால் முகத்தை மூடிக்கொண்டு போகிறான். பீமன் தன் கைகளிரண்டையும் பார்த்து கொண்டு போகிறான். அர்ஜுனன் மணலை எடுத்து தூவிக்கொண்டே போகிறான். நகுல சகாதேவர்கள் உடலெல்லாம் புழுதி பூசிக்கொண்டு தர்மபுத்திரன் பின் போகின்றனர். திரௌபதியும் விரித்த கூந்தலினால் முகம் முழுவதும் மூடியவளாக கண்ணீர் சொரிந்து கொண்டு தர்மபுத்திரன் பின் செல்கிறார். புரோகிதர் தௌமியர் யமனை பற்றி சாமகீதங்களை ஸ்வரத்துடன் பாடிக்கொண்டு கூட செல்கிறார்கள் என்றான் விதுரன். இதை கேட்ட திருதராஷ்டிரனுக்கு முன்னைவிட அதிகமான பயமும் கவலையும் உண்டாயின. நகரத்திலுள்ள ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள் என்று மறுபடியும் கேட்டான். மகாராஜாவே, எல்லா வருணத்தாரும் நம்மை இகழ்ந்து சொல்லும் சொற்களை சொல்லுகிறேன் கேளும். நம்முடைய நாயகர்கள் ஊரை விட்டு போகின்றனரே. கௌரவ வம்சத்துடன் பெரியோர்களெல்லாம் அறிவடையாத பாலர்களைப் போல நடந்து கொண்டார்களே. சீச்சி, இது என்ன துராசை? பாண்டுபுத்திரர்களை திருதராஷ்டிரன் காட்டுக்கு அனுப்பினான் என்று நகரத்து ஜனங்கள் எல்லோரும் நம்மை ஏசுகிறார்கள். ஆகாயத்தில் மேகமில்லாமல் மின்னல்கள் உண்டாயின. பூமியும் நடுங்கிற்று. இதை போன்று வேறு கெட்ட உற்பாதங்களும் தோன்றின என்றான். இவ்வாறு திருதராஷ்டிரனும் விதுரனும் பேசிக்கொண்டிருந்த போது நாரதர் திடீரென்று பிரசன்னமானார். இன்றைக்கு 14ஆம் வருஷத்தில் துரியோதனன் செய்த பிழையினால் கௌரவர்கள் அழியப் போகின்றனர் என்று திருதராஷ்டிரனுக்கு சொல்லிவிட்டு தேவ ரிஷி மறைந்தார். துரியோதனனும் அவன் சகாக்களும் பயமடைந்து துரோணரிடம் சென்றார்கள். ஆச்சாரியரே, ராஜ்யமெல்லாம் உமது, நீரே தஞ்சம், எங்களை கைவிடலாகாது என்று அவரை கெஞ்சினார்கள். இதை கேட்ட துரோணர், பாண்டவர்கள் தேவர்களின் அம்சம், அவர்களை யாரும் வெல்ல முடியாது. இது அறிவுடையோரின் அபிப்பிராயம். இதை நான் அறிந்திருந்தாலும் என்னை சரணடைந்த உங்களை நான் விட்டுவிட முடியாது. உங்களுக்கு என்னால் கூடிய அளவு முழுமனத்தோடும் அன்போடும் உதவி செய்வேன். ஆயினும் விதியானது மிக்க வலிமையுடையது. பாண்டவர்கள் வனவாசம் முடிந்ததும் கோபத்தோடு திரும்பி வருவார்கள். துருபதன் மேல் எனக்கு உண்டான கோபத்திற்காக நான் அவனை ராஜ்யத்திலிருந்து தள்ளி அவமானப்படுத்தினேன். என்னை கொல்லுவதற்காகவே ஒரு புத்திரனை வேண்டி யாகம் செய்து துருபதன் திருஷ்டத்யும்னனை பெற்றிருக்கிறான். அவன் பாண்டவர்களுக்கு நெருங்கிய பந்துவும் சிநேகிதனும் ஆகிவிட்டான். என்னை கொல்லுவதற்காகவே அவனுக்கும் பாண்டவர்களுக்கும் சிநேகமும் சம்பந்தமும் விதிவசமாக ஏற்பட்டிருப்பதாக உலகத்தார் எல்லாரும் பேசி வருகிறார்கள். நீங்கள் செய்து வந்த காரியங்கள் எல்லாம் அந்த பேச்சை உண்மையாக்குவதாகத்தான் இருக்கிறது. உங்களுடைய நாள் கிட்டி வருகிறது. உங்களுடைய நன்மையை செய்து கொள்ளுங்கள். பெரிய யாகங்கள் செய்யுங்கள். சுகங்களை அனுபவித்து விடுங்கள். தானங்களை கொடுங்கள். 14ஆம் வருஷத்தில் ஆபத்து வரப்போகிறது. துரியோதனா, தர்மபுத்திரனோடு சமாதானம் செய்து கொள். நான் சொல்வதை சொன்னேன். பிறகு உன் இஷ்டம் என்றார். துரோணருடைய உபதேசம் துரியோதனனுக்கு பிடிக்கவில்லை. பூபதியே, ஏன் துயரப்படுகிறீர் என்று ஒரு நாள் திருதராஷ்டிரனை சஞ்சயன் கேட்டான். பாண்டவர்களை பகை செய்து கொண்ட பிறகு துயரமின்மை ஏது என்றான் கண்ணில்லாத அரசன். சஞ்சயன், நீர் சொல்வது உண்மையே. கெட்டுப்போக வேண்டியவனுடைய மதி அழிந்து போகிறது. நல்லவை எல்லாம் தீயவை போலவும் தீயவை எல்லாம் நல்லவை போலவும் அவனுக்கு தோன்றும். காலமானது தானே நேராக ஒரு தடியை எடுத்து மனிதன் தலையை உடைப்பதில்லை. காரியங்களே மாறாக அவனையே செய்து மனிதனை பள்ளத்தில் தள்ளுகிறது. உம்முடைய பிள்ளைகள் பாஞ்சாலியை அவமானப்படுத்தினார்கள். தங்கள் நாசத்தை தாங்களே தேடிக்கொண்டு விட்டார்கள் என்றான்.
அறிவாளியான விதுரன் தருமத்திற்கும் ராஜநீதிக்கும் ஒத்த சொல்லை சொன்னான். நான் அதை கேட்கவில்லை. மூட மகனுடைய விருப்பத்தை அனுசரித்தேன். நாம் ஏமாந்தோம் என்றான் திருதராஷ்டிரன். அடிக்கொரு தரம் விதுரன் திருதராஷ்டிரனை வற்புறுத்துவான். உம்முடைய மகன் பெரும் பாவம் செய்தான். தருமபுத்திரன் வஞ்சிக்கப்பட்டான். உம்முடைய குமாரர்களை கெட்ட வழியிலிருந்து திருப்புவது உம்முடைய கடமையல்லவா? உம்மால் கொடுக்கப்பட்ட ராஜ்யத்தை பாண்டுபுத்திரர்கள் மறுபடியும் அடைந்து அனுபவிக்க நீர் ஏற்பாடு செய்ய வேண்டும். யுதிஷ்டனை வனத்திலிருந்து திரும்பி வர செய்து சமாதானமும் செய்யும். துரியோதனன் உம்முடைய ஆலோசனையை கேட்காவிட்டால் அவனை அடக்க வேண்டும் என்று விதுரன் பல தடவை திருதராஷ்டிரனுக்கு சொன்னான். முதலில் இவ்வாறு சொல்லும்போது திருதராஷ்டிரன் சும்மா கேட்டுக்கொண்டிருந்தான். விதுரனுடைய அறிவு மேலானது என்று திருதராஷ்டிரனுக்கு அவனிடத்தில் பூரண மதிப்பு. ஆனால் வர வர பொறுமையை இழந்தான். ஒரு நாள், விதுரனே, நீ எப்போதும் பாண்டவர்களை பற்றி சாதகமாகவும் என் மக்களை பற்றி விரோதமாகவும் பேசுகிறாய். நீ எனக்கு சத்ருவென்றே தோன்றுகிறது. எங்கள் நன்மையை நீ விரும்பவில்லை. துரியோதனன் என் தேகத்திலிருந்து உண்டானவன். அவனை எவ்வாறு விட்டுவிட முடியும்? நியாயமில்லாமலும் இயற்கைக்கு விரோதமாகவும் யோசனை சொல்வதில் என்ன பயன்? இனி நான் உன்னை நம்ப முடியாது. நீ எனக்கு இனிமேல் வேண்டியதில்லை. உனக்கு இஷ்டமானால் பாண்டவர்கள் இருக்குமிடம் நீயும் போகலாம் என்று கோபமாக சொல்லிவிட்டு விதுரனுடைய மறுமொழிக்கு கூட காத்திராமல் திருதராஷ்டிரன் அந்தப்புறம் போய்விட்டான். இவ்வாறு சொல்லப்பட்ட விதுரன் இனி இந்த குலம் நாசமே என்று தீர்மானித்து கொண்டு வேகமாக குதிரையை பூட்டிய ரதத்தில் ஏறி பாண்டவர்கள் இருந்த வனத்திற்கு சென்றான். விதுரன் நகரத்தை விட்டு போனது திருதராஷ்டிரன் மறுபடியும் கவலை அடைந்தான். என்ன செய்வேன்? பாண்டவர்களுடைய பலத்தை இன்னும் அதிகரித்து விடும்படியான வழியை தேடினேனே. விதுரனை துரத்தியது பெருந்தவறு என்று நினைத்து சஞ்சயனை கூப்பிட்டு, சஞ்சயனே, நான் என் பிரிய சகோதரன் விதுரனை தகாத சொல்லிவிட்டேன். அவன் கோபம் கொண்டு வனம் சென்று விட்டான். நீ உடனே போய் விதுரனை கண்டு எப்படியாவது சமாதானம் சொல்லி அழைத்து வா என்றான். சஞ்சயன் விரைவாக சென்று வனத்தில் பாண்டவர்கள் இருந்த ஆசிரமத்தை அடைந்தான். பாண்டவர்கள் மான்தோல் உடுத்தி ரிஷிகளுடன் இருந்ததை பார்த்தான். அவ்விடம் விதுரன் இருப்பதையும் கண்டான். தான் செய்த குற்றத்திற்கு திருதராஷ்டிரன் பச்சாதாபப்படுவதை தெரிவித்தான். நீர் திரும்பாமற் போனால் திருதராஷ்டிரன் உயிர் நீப்பான். சீக்கிரம் பாண்டவர்களிடம் விடை பெற்று கொண்டு அரசன் சபையை சேருவீராக என்று வணக்கமாக சஞ்சயன் சொன்னான். இந்த செய்தியை கேட்டதும் விதுரன் யுதிஷ்டனிடம் விடை பெற்று கொண்டு புறப்பட்டு அஸ்தினாபுரம் திரும்பி அடைந்தான். திருதராஷ்டிரன் விதுரனை கட்டி தழுவிக்கொண்டு, குற்றமற்றவனே, என்னால் அவசரமாக சொல்லப்பட்ட பேச்சை நீ பொறுத்தருள வேண்டும் என்று அழும் குரலில் சொன்னான். ஒரு நாள் மைத்ரேய ரிஷி திருதராஷ்டிரன் சபைக்கு வந்தார். அரசன் ரிஷியை வணங்கி வரவேற்றான். பகவானே, வீரர்களும் எனக்கு பிரியமான மக்களுமான பாண்டவர்களே குருஜாங்குலத்தில் கண்டீரே. அவர்கள் சுகமா வனத்திலேயே இருக்க விரும்புகிறார்களா? நம்முடைய குலத்தில் சிநேகம் குறைவடையாமல் இருக்குமா? ஆசீர்வதிக்க வேண்டும் என்று திருதராஷ்டிரன் முனிவரை கேட்டான். மைத்ரேயர், காமியக வனத்தில் தற்செயலாக தருமபுத்திரனை பார்த்தேன். வனத்திலுள்ள ரிஷிகளும் அவரை பார்க்க வந்திருந்தார்கள். அப்போது அஸ்தினாபுரத்தில் நடந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் சொல்ல கேட்டேன். அதனால்தான் நான் இவ்விடம் வந்தேன். நீரும் பீஷ்மரும் உயிருடன் இருக்கும் பொழுது இவ்வாறு நடந்தது யோக்கியமன்று என்றார். பிறகு மைத்ரேயர் சபையிலிருந்த துரியோதனனை பார்த்து, ராஜகுமாரனே, உனக்கு நன்மையை சொல்லுகிறேன். பாண்டவர்களை மோசம் செய்ய பார்க்க வேண்டாம். அவர்கள் சூரர்கள். கிருஷ்ணனுக்கும் துருபதனுக்கும் பந்துக்கள். அவர்களை விரோதம் செய்து கொள்ள வேண்டாம். சமாதானம் செய்து கொள் என்றார். இவ்வாறு ரிஷி சொன்னபோது பிடிவாதக்காரனும் மூடனுமான துரியோதனன் தன் தொடையை கையால் தட்டி புன்னகை புரிந்து பூமியை காலால் கீறிக்கொண்டு ஒன்றும் சொல்லாமல் வேறு பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டு நின்றான். மைத்ரேயர் கோபங்கொண்டு துரியோதனனை பார்த்து, இந்த கர்வத்தின் பயங்கரமான பலனை நிச்சயமாக அடைவாய். பீமனுடைய கதையால் உன் தொடை பிளக்கப்பட்ட யுத்தத்தில் மாழ்வாய் என்றார். திருதராஷ்டிரன் துள்ளி எழுந்து ரிஷியின் காலில் விழுந்தான். சபிக்காதீர் பகவானே என்றான். மைத்ரேயர், அரசனே, உன் புத்திரன் சமாதானம் அடைந்தால் என் சாபத்தின் பயன் உண்டாகாது, இல்லாவிட்டால் உண்டாகும் என்று சொல்லி எழுந்து சபையில் நின்று வெளியேறினார்.
மகாபாரதம் புராணக்கதை. தற்காலத்திலும் கூட பெரிய பதவியில் இருப்பவர்களையும் சாதாரண உலக வாழ்க்கையில் இருப்பவர்களையும் சாத்திர எண்ணங்கள் சில சமயம் தூண்டும். அப்போது இந்த அத்தியாயத்தை படித்தால் அறிவு உண்டாகும். பெரும் பிழையினின்று தப்பிக்கலாம். கதை முற்ற முற்ற கண்களில் தடுக்க முடியாமல் நீர் பெருகி நான் எழுத முடியாமல் நிற்க வேண்டியதாகிறது. கதை என்ற சொல்லை உபயோகித்து வந்த போதிலும் மகாபாரத கதை தற்காலத்தில் எழுத படிக்க தெரிந்தோரின் வினோதத்துக்காகவும் காலஹரணத்துக்காகவும் எழுத்தாளர்கள் எழுதி வரும் நாவல்களைப் போல வியாசர் எழுதிய ஒரு நாவல் அல்ல. வியாசருக்கு முந்தியே மக்களிடையே பரவி இருந்த இதிகாசம். புல் முளைத்து தரையில் பரவியிருப்பதைப் போல வியாசருக்கு முந்தியே பரவியிருந்தது திரௌபதி சரித்திரம். வேதத்தை தொகுத்தது போலவே தொகுத்து வியாசர் மகாபாரதத்தை நமக்கு தந்திருக்கிறார். புராண கதைகளுக்கும் சாதாரண காலஹரண கதைகளுக்கும் இதுவே வித்தியாசம். மகாபாரதம் ஒரு இதிகாசம், ஒரு நாவல் அல்ல. புல்லிலிருந்து புல் உண்டாகுமே தவிர நாம் ஒரு புல்லை உண்டாக்க இயலாது. அதைப்போலவே மகாபாரதத்தை யாரும் உட்கார்ந்து எழுதினார்கள் என்று இல்லை. பாரத தேசத்தில் தானாக உண்டான இதிகாசம். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.